ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம ஜிக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே நைட் ஒரு 10 o'clock இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் கையில் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஒரு க்யூட்டான பர்சன் ஓடிட்டே இருக்கார். இப்போது அதே டைம் இன்னொரு பக்கம் பார்த்தா அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அப்படியே எல்லார் முன்னாடியும் நின்று வயலின் வாசிச்சிட்ருக்காரு. அவரை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்க ஒரு சில பேர் அவருக்கு காசு போட்டுட்டு நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவரும் சின்ன சிரிப்போட அவரால் மொத்த திறமையை இறக்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ க்யூட்டாக அழகாக வாசிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் அந்த ட்ரெயினை பிடிக்க போனால் அந்த க்யூட்டான பர்சன் அவ்வளோ வேகமாக ஓடி போயும் அந்த ட்ரெயினை அவர் மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையில் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோட அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் வயலின் வாசிச்சுட்டு இருந்தா அந்த பர்சன் இப்போது வயலின் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து அட்டன் பண்ணிட்டு, சொல்லு மச்சான், டேய் நீ மேரேஜுக்கு வரையா இல்லையா? நான் வரேன்டா, வராமல் எப்படி? உனக்கு தெரியும் அவளும் அங்கே வரா. தெரியும்டா அவளும் அங்கே வரான்னு. என்ன வந்துட்டாளா? நீ வரது மட்டும்தான் பாக்கி. சீக்கிரம் பார்ட்டிக்கு வந்து தொலை, அட்ரஸ் அனுப்பிடுறேன். அது மட்டும் இல்லை மச்சான், அவ ஒரு பையனோட வந்துருக்கா. என்னடா சொல்கிற? ஆமாம், அவள் ஒரு பையனோட வந்துருக்கா. நீ எல்லாத்துக்கும் தயாராக வா. அவளை பார்க்க மட்டும் நீ வரல. இது நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ், அதனால் நீ வந்துருக்க. எனக்கு புரியுதுடா, நான் வரேன். சரி, நீ பார்ட்டியோட அட்ரஸ் மட்டும் அனுப்பி, நான் கரெக்டாக வந்து சேர்ந்துருவேன். சரி மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் அப்படியே அவரோட வயலின் பேக்கை எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் நிற்கிறாரு. இப்போது அப்படியே அவர் திரும்பி பார்த்தா அந்த க்யூட்டான பர்சன் அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுக்கு மேலே ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே இருக்கக்கூடாது. இன்றைக்கான ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clockலேருந்து உங்களுக்கான ட்ரெயினெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்தால் போதும். இப்போ வந்ததுக்கு தேங்க்ஸ், நீங்களாம் கிளம்பலான்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. ஏன்னா அங்கே சியோல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு மேலே யாருமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. முடிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வெளியே போயிடணும். அந்த மாதிரி இப்போது அந்த க்யூட்டான பர்சனும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த ஒரே ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போது வயலின் வாசிச்சுட்டு இருந்த அந்த பர்சன் அவரோட பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பர்சன் கிட்டே போய், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்ன? இல்லை, ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு, நீங்களும் ஒரு மாதிரி நின்றுட்டுருந்தீங்களா, அதான் கேட்டேன். எனக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு நகர்ந்து போகிறீங்களா? நான் போகிறேன், நகருங்க அப்படின்னு சொல்லி அந்த க்யூட்டான பர்சன் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இப்போது இந்த வயலின் வாசிச்சுட்டு இருந்த அந்த பர்சனும் அப்படியே அவரோட வயலின் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. இப்போ போனால் அந்த க்யூட்டான பர்சன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. இப்போது இந்த வயலின் வாசிச்சுட்டு இருந்த அந்த பர்சனும் ஹெல்ப் பண்ணலான்னு போனால் ஓவராக தான் பேசுகிறான். எப்படியே நின்றுட்டுருக்கட்டும், நமக்கு எதுக்கு, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அவர் எதுவுமே தெரியாமல் அந்த க்யூட்டான பர்சன் அமைதியாகவே நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு மனசு கேட்காம அப்படியே அவர் கிட்ட போய், ஹலோ என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? இங்கே பாருங்கள், இன்றைக்கான ட்ரெயின் இங்கேயே முடிஞ்சிச்சு. திரும்பவும் நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்னிங் 5 o'clock வரையும் இங்கேயே நின்றுட்டுருக்க போகிறீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு என்ன சார் இப்போ பிரச்சனை? நான் நின்றுட்டு இருந்தா என்ன, நின்றுட்டு இல்லைன்னா உங்களுக்கு என்ன? ஏங்க, ஒரு ஹெல்ப் பண்ண கேட்டால் நீங்கள் ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம் சார், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். என் பர்ஸ் வேறு மிஸ் பண்ணிவிட்டேன். என்ன சொல்கிறீங்க? பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிறது இப்போ இந்த ஒரே ஒரு ட்ரெயின் டிக்கெட் மட்டும்தான். நான் காலையில் கண்டிப்பாக போயே ஆகணும். நான் அவ்வளோ அவசரத்தில் இருக்கேன். இந்த ட்ரெயினை வேறு மிஸ் பண்ணிட்டேன். மார்னிங்கும் மிஸ் பண்ணிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் சார். அதுக்காக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் வேணால் தட்டுமா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார், கொஞ்சம் கொடுங்களேன். என்கிட்ட
ஒரு $100 இருக்கு, உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். $100 சார்? நான் பூசானுக்கு போகணும், அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு தெரியும்ல? ஐயோ, பூசானுக்கு போகணுமா? பூசானுக்கு போகணுன்னா கண்டிப்பாக $500 மேலே ஆகுமே. என்கிட்ட வேறு $100 மேலே ஒத்த பைசா இல்லை. ஃபோனை அட்டையா பண்ணலான்னு பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏதாச்சும் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலின் வச்சுட்டு இருந்தேன் அந்த பர்சன். இப்போ அங்கே ஒரு டாக்ஸி வருது, அதை நிறுத்திட்டு, ஆனால் கொஞ்சம் இந்த பர்சன் பூசான் வரையும் போகணுமா, நீங்கள் அங்கே வரையும் போகிறது எவ்வளோ ஆகும் தம்பி? அங்கே வரையும் போகணுன்னா எப்படியும் ஒரு $500 மேலே தான் ஆகும். $500? சரி, என்னோடய க்ரெடிட் கார்டை வச்சுக்கோங்க, அவங்கள எப்படியாவது விட்டுருங்களேன். தம்பி, எக்ஸ்பீரி ஆயிடுச்சுப்பா, இதுலேருந்து $1 கூட எடுக்க முடியல. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? என்கிட்டயும் இப்போ $100 மேலே $1 கூட இல்லையே. சார், நீங்கள் போங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூட்டான பர்சன் வந்து அந்த டாக்ஸி டிரைவரை அனுப்பிட்டு, ஒரு $100 மேலே தான் வச்சுருக்கீங்களா? என்ன தான் நீங்கள்? ஏங்க, உங்களை ஹெல்ப் பண்ண வந்தால் இப்படி என்னை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? இன்சல்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்களே, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, மார்னிங் நான் எப்படியாவது போயே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன், அந்த க்யூட்டான பர்சன் அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல 3 ரவுடி பசங்க வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வயலின் வச்சுட்டு இருந்த அந்த பர்சன், ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் ரொம்ப தான் பண்ணுறான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துருக்கான், தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த க்யூட்டான பர்சன் பயத்தில் போயிட்டுருக்காரு. ஏன்னா அந்த 3 ரவுடி பர்சங்களும் இப்போ அந்த க்யூட்டான பர்சனை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்க வேறு கிட்ட வர மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, ஹாய் பேபி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த க்யூட்டான பர்சன் ஷாக்காக அந்த பர்சனை பார்க்குறாங்க. என்ன பேபி, எதுக்கு இவ்வளோ ஷாக்கி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த 3 ரவுடி பசங்களும் இவங்க கிட்ட வராமல் அப்படியே தள்ளி போயிடுறாங்க. ஐயோ சாரிங்க, அவங்கவுங்க பக்கத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு புரியுது, ரொம்ப தேங்க்ஸ். நானும் உங்ககிட்ட அவ்வளோ கோவமாக பேசியிருக்கக்கூடாது, சாரி. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. ஆமாம், இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? எனக்கே தெரியல, எங்கேயா போகணும், ஆனால் மார்னிங் எப்படியும் 5க்குள்ளே நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தே ஆகணும். ஓ அப்படியா, சரி. பர்ஸை தொலைச்சிருந்தீங்களே, எங்கே தொலைச்சிங்க நீங்கள்? ஏன்னா பர்ஸை பிக் பாக்கெட் அடித்தவங்க எப்போவுமே பர்ஸில் இருக்க மணியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் எங்கேயாவது போட்டுருவானுங்க. அதனால நம்ம பர்ஸு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் இதெல்லாம் வச்சு. ஓ நிஜமாவா? அப்போ கண்டிப்பாக என் பர்ஸை கண்டுபிடிச்சிட முடியுமா? நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் என் பர்ஸை மிஸ் பண்ணேன். அங்கே தான் ஒரு பர்சன் என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு. ஓ அப்படியா, சரி வாங்க, நம்ம அங்கே போய் குப்பை தொட்டியில் தேடணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உங்கள் பர்ஸ் கிடச்சிரும். கண்டிப்பாக வா. சரி, மார்னிங் 5 வரையும் எனக்கு டைம் இருக்குல்ல, ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது அந்த க்யூட்டான பர்சன் சொன்ன இடத்துக்கு தான் போயிட்டே இருக்காங்க. சரி, 2 பேரும் போகிறது ஓகே. என் பேர் ஜங்குக், உங்கள் பேர்? என் பேர், ஐயோ என்ன சொல்கிறது, என் பேர் மோச்சி. ஏங்க மோச்சின்னாலாம் ஒரு பேரா? என் பேர் மோச்சிங்க, உங்கள் பேர் ஜங்குக்கா? நைஸ் டு மீட் யூ ஜங்கு. ஓ பேரும் நல்லா தான் இருக்கு, நைஸ் டு மீட் யூ மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து பேசிக்கிட்டே இப்போது ஜிமின் எங்கே பர்ஸை மிஸ் பண்ணாரோ அந்த இடத்துக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையும் தேடிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு ஹோட்டலில் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அதை வந்து ஜங்குக் பார்த்துட்டுறாரு. ஏங்க கண்டிப்பாக உங்கள் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிது அதில் எவனோ ஒருத்தன் தானே? ஆமாம், அதுவும் அந்த தாடியெல்லாம் வச்சுட்ருக்காருல்ல அந்த பர்சன் தான். இப்படி கை நீட்டி பேசுங்க, அவங்க வந்து என் மூஞ்சிலே குத்துட்டோம். ஐயோ அப்படி பேசக்கூடாதா? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. சரி, நான் போய் அவங்கக்கிட்ட பேசி மணி எதுவும் வேணாம், ஆனால் பர்ஸை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய். நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா? ஓ அப்படியா, ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமன் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஆமாம், உங்கள் பர்ஸுக்கு ஏதாவது அடையாளம் சொன்னால் தானே என்னால் உள்ளே போய் தேட முடியும். அதுவா, என் பர்ஸில் பிஜேன்னு எழுதியிருக்கும். பிஜேவா? அது என்னங்க பிஜே?
பிஜேன்னா பாக் ஜமன். பாக் ஜமனா? அப்போ உங்கள் பேர் பாக் ஜமன், என்கிட்ட மோச்சின்னு போய் சொல்லியிருக்கீங்க. அது அது சும்மாங்க, உங்களை வேறு எனக்கு யார் என்னன்னு தெரியாதா, அதனால் என் பேரை மாற்றி சொன்னேன். ஆஹா, விவரந்தாங்க, விவரந்தான். சரி இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் ஒரு ரூமில் தான் அந்த பிட் பாக்கெட் அடித்தவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. தலை, வணக்கம் தலை. ஏய், யாரா நீ? தலை, நீங்கள் அடிக்கிற அளவெல்லாம் நான் ஒருத்தில்ல தலை. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே யாழிக்கிட்ட இருந்து எவனோ பர்ஸ் அடிச்சிட்டான் தலை. மணியெல்லாம் கூட நீங்களே வச்சுக்கோங்க தலை, ஆனால் அந்த பர்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம் தலை. அதான் பர்ஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், ப்ளீஸ் தலை. ஐயோ, நீ என்னடா இப்படி கெஞ்சிட்ருக்கிய? சரி இரு, எதுவும் பர்ஸு தலை, அதில் வந்து பிஜேன்னு எழுதிடுவோம் தலை. ஓ இரு, நான் தேடி பார்த்து தரேன். நீயும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப நல்லவன் அறிய, உன் ஆளு பெருசுன்னு வேறு சொல்கிற. எனக்கு தான் செட் ஆகலை, உனக்கு அது செட் ஆகிட்டுமே, இருறா தேடி தரேன். ஐயோ தலை, ரொம்ப தேங்க்ஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட் பாக்கெட் அடித்த பர்சன்ஸ் ஜிமனோட பர்சன் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க தேடிட்டு இருக்க ஒரு ரொம்ப நேரம் ஆகிடுது. ஜிமன் வெளியே பதட்டமாக நின்றுட்டுருக்காரு. ஐயோ என்ன, போனதான் ஆளுங்க காணும், அவங்க தான் பிடிச்சி கிடிச்சி வச்சுக்கிட்டாங்களோ, அடிச்சு தான் போட்டாங்களோ, ஐயோ இவனை தான் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே பேட்ரோல் போலீஸ் போயிட்டுருக்காங்க. அங்கே போய் ஜிமன், இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நான் வந்தேன், என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க ஆஃபீஸர், அவர் தேடி உள்ளே போனாரா, அவர் போய் 1 ஹவருக்கு மேலே ஆகுது, இன்னும் யாரையும் ஆளை காணோம், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அவரை போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமன் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்டே சொல்லி அந்த ஆஃபீஸரை உள்ளே அனுப்புகிறாரு. இப்போது அந்த ஆஃபீஸர்ஸும் அப்படியே உள்ளே போய் ரிசப்ஷனில் என்னென்னு கேட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி வழியாக அந்த பிட் பாக்கெட்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. டேய், பர்ஸை கேட்க வந்துட்டேன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு வந்து எங்களை போட்டு கொடுக்க பார்க்குறியா? ஐயோ தலை, நான்லாம் போலீஸை எதுவும் கூப்பிட்டல டிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு கீழே போட்டு குமுறுன்னு குமிரிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அங்கேருந்து விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லி மூக்கில் ரத்தத்தோடு வெளியே ஓடி வராரு. ஓடி வந்தால் செம்ம ரத்தம். ஜிமன் தான் பிடிச்சிட்டு, ஐயோ ஜங்குக் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, என்ன மூக்கிலலாம் பிளட்டாக இருக்குது. டேய், நீ மனுஷனாடா, நான் தான் பர்ஸை அசால்ட்டாக போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, நீ வேறு எதுக்குடா போலீஸ் அனுப்புனேன்? ஐயோ நீங்கள் வேற, நீங்கள் போய் 1 ஹவருக்கு மேலே ஆகுது, உங்களுக்கு எதாவது ஆகிடுச்சோன்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸை உள்ளே அனுப்புனேன். அவன் தேடிட்டு இருந்தான்டா, பர்ஸை எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கையில் கொடுத்துருப்பான், வாங்கினோம்னா அமைதியாக போயிருக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸை மாட்டி விட்டு அவன் என்னை குமுறுன்னு குமுறி எடுத்துட்டான்டா. இங்கே பாரு எவ்வளோ பிளட்டு அப்படின்னு சொல்லி அவரோட நோஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமன் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காரு. சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நான் வரலன்னு தானே நீ அனுப்புனேன், அதனால் அது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில. உண்மையாவா? ஆமாம்மா, இருந்தாலும் உங்களை பிளட்டு வர நான் அடி வாங்க வச்சிட்டேன்ல, சாரி. சாரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரி வா போகலாம், பர்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கேயாவது போக வேண்டியது தான். இப்போது நம்ம எங்கே போக போகிறோம்? அது வந்து என் ஃப்ரெண்டு நாளைக்கு மேரேஜ், இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு தான் போகணும், நீயும் வரியா? சரி போகலாம். 5 o'clock வந்துடுவோம்ல? கண்டிப்பாக 5 o'clock முடிஞ்சிடும், வந்துடலாம். அப்போ போகலாமே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே நடந்து ஜெர்மன் ஃப்ரெண்ட் அனுப்பின அட்ரஸ்லேருந்து வேறு ஒரு அட்ரஸ்க்குள்ளே போய் அவங்களுக்கே தெரியல அட்ரஸ் மாறி போயிட்டுன்னு உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா வேறு ஒரு பர்சன் ஜிமின் பாட்டுக்கிட்டு எதுவும் தெரியாமல் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. டேய், சாப்பிட்டு இப்படி தொலையாதுடா, சாப்பிட்டியா? ஏன் என்னாச்சு? உங்கள் ஃப்ரெண்ட் பார்ட்டி தானே, இதில் சாப்பிட கூட கூடாதா என்ன? ஐயோ அது மேட்டர் இல்லை, நம்ம அட்ரஸ் மாறி வந்துட்டோம், இது வேறு பார்ட்டி. என்ன சொல்கிறீங்க? அப்போ அட்ரஸ் மாறிடுச்சா? இப்போ வாங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே வெளியே போக போகிறாங்க. அப்போ அந்த பார்ட்டியோட ஒரு பெரிய ஆள் வந்து ஜேகேவோட ஷோல்டரில் கை வச்சு, தம்பி என்னப்பா வரதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு? தம்பியா? யாரா இவன்? சார் ஏப்பா, நீ மட்டும் வயலீனை வச்சுட்டு வந்துருக்க, எங்கே உன் குரூப்பு? எங்கள் வாசிக்கு தானே வந்த, நீ பாட்டுக்குன்னு போகிற. அது வந்து சார், நான் குரூப்போடு தான் சார் வந்துருக்கேன். குரூப்போட வந்துருக்கியா? நீ ஒருத்த மட்டும்தான் வயலின் வச்சுட்டு வந்துருக்கிய. சார், நான் வயலின் வாசிப்பேன். இந்த பையன் இருக்கால, இவன் நல்லா பாட்டு பாடுவான் சார். நான் பாட்டு பாடுவேண்ணா? ஐயோ, ஓ அப்படியாப்பா, சரி சூப்பரு, வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணுங்க.
அந்த வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பர்சன் போயிடுறாரு. ஏய் ஜங்கு, எனக்கு பாடவே வராதுடா. ஏய் அதெல்லாம் ஏதாச்சும் பாடுறா, வந்துடும், நான் வயலின் வச்சு சமாளிச்சுக்கிறேன். ஏய் என்னடா சொல்கிற? ஏய் நல்லா தான்டா நீ பாடுவே, வா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு இழுத்துட்டு போய் இப்போது அந்த வயலின் பேக்கை அன்பேக் பண்ணி அவரோட வயலின் எடுத்து கையில் வச்சுட்டு, எங்கே பாரு, நான் வந்து மியூசிக் போடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு என்ன தோணுதோ பாடிடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜேகே எடுத்து வயலின் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். வயலின் அவர் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ அழகாக அந்த வயலினை வாசிச்சிட்ருக்காரு. ஜிமினே ஒரு 2 நிமிஷம் மருந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த மைக்கை பிடிச்சி பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினோட வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக பாடிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரியே அவரும் வயலின் வாசிச்சிட்ருக்காரு. இப்போது 2 பேரும் அவ்வளோ அழகாக பாட வாசிக்கணும். அந்த பாட்டி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த பாட்டியில் ரியலாகவே வாசிக்கிற சில பர்சன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, நாங்கள் தான்டா வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஜங்குக்கு நோட் பண்ணிடுறாரு. இப்போது ஒரு சாங்கும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சாங் பாடுறதுக்கு ஜிமின் அவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுற, சாங் போட ஏன் நீ வாசிக்கல? டெய் உண்மையாலும் பாடுறவங்க வந்துட்டாங்க, வாடா போகலாம். ஓ அப்படியா, சரி வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த பார்ட்டிலேருந்து கையை பிடிச்சிட்டு வெளியே ஓடுறாங்க வயலினை எடுத்துகிட்டு. ஏய் உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக வாசிச்ச தெரியுமா? நான் மட்டுமா, நான் வாசிச்சதுக்கு அதை விட ஒரு மடங்கு சூப்பரான வாய்ஸ் உண்டு. நீ எல்லாம் சூப்பர் சிங்கரு, ஏர்டெல்லு இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய சிங்கராக. ஏய் எங்கள் பாரு, என்னை கிண்டல்லாம் பண்ணிகிட்ருக்காத. ஏய் கிண்டல்லாம் பண்ணல, ரியலாகவே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி இப்போது என் ஃப்ரெண்ட் அமிச்ச பார்ட்டிக்கு தான் போகிறோம், வரலை? வரேன், எனக்கும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது அந்த பார்ட்டிக்கிட்ட போக போக ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ சேட் ஆகுது. அதை ஜிமின் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு, என்ன ஏன் உனக்கு இவ்வளோ சேடாக இருக்குது? உனக்கு அந்த பார்ட்டிக்கு போக வேணாமா என்ன? போகணுன்னு தோணுது, போக வேணாம்னு தோணுது. என் மனசே ஒரு மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்கு. ஏன் என்னாச்சு? ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்ல. எனக்கும் இப்போது யார்கிட்டயா சொல்லணுன்னு தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 8 இயர்ஸுக்கு முன்னே நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் என்ன ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன அப்படி பண்ணல போல். எனக்கு அப்போ இருந்தே ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால் என்னால் முடிஞ்ச எல்லா இடத்துலையுமே அவன் வயலினை வச்சு நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவள் எனக்கும் சப்போர்ட்டாக இருந்தா. அவள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தா. 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் முடியல, ஆனால் என் ஆள் வந்து ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மேம். ஆனால் ப்ரமோஷன் வாங்கினதுக்கப்புறம் அவள் டோட்டலாகவே மாறிட்டா. அன்றைக்கே வந்து என்கிட்ட, இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் எதுவும் செட் ஆகுது ஜங்கு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அப்போது சுக்குநூறாக உடஞ்சி போனேன். அவள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் இருக்கும்போது எல்லாமே மாற்றிட்டு ஒரு செகண்டில் போயிட்டா. என்ன பண்ணுறது? இப்போது அவளும் இந்த பார்ட்டிக்கு வந்துடுவாளாம். அவளை பார்க்க தான் போகிறேன். அவளை பார்த்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அவளை பார்க்க தான் போகிறேன். அவளை பார்க்கணுன்னு தோணுது. பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவானோன்னு தோணுது. அவள் பாய் ஃப்ரெண்டோடு வேறு வந்திருக்காளாம். அதான் இன்னும் கஷ்டமாரி அப்படின்னு சொல்லி ஜேகே அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. ஜிமின் இதெல்லாம் கேட்டு அப்படியும் ஒரு மாதிரி ஆகிடுது அவருக்கு. இப்போது அப்படியே ஜங்கு கூட ஃபேஸை பிடிச்சி, ஹே ஜங்கு, நான் தான் இப்போ உன் பாய் ஃப்ரெண்ட். என்ன ஏய் என்ன சொல்லிகிட்ருக்கே நீ? ஆமாம், இப்போ நம்ம அந்த பார்ட்டிக்கு போகிறோம்ல, அந்த பார்ட்டியில் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்போ உனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், அது நான் வச்சுக்கலாம். ஏய் நிஜமாக தான் சொல்கிறியா நீ? நிஜமாக தான் சொல்கிறேன். நான் தான் அந்த பார்ட்டியில் உன் பாய் ஃப்ரெண்ட். வா, அவன் உன்னை வெறுப்பேற்றுறாளா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெறுப்பேற்றுவோம். உண்மையாவா ஜிமன்? உண்மையாக ஜங்கு, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்காங்க.
இப்போது அவ்வளோ அழகாக ஜெமன் வந்து ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதுமே ஜேகேவோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து அவனை ரிசீவ் பண்ணி எல்லாம் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கை பார்த்ததுமே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அங்கேருந்து வராங்க. வந்து ஜங்கு எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னும் அப்படியே தான் இருக்கியா? இன்னும் அப்படியே தான் இருக்கேன். உன் லைஃப் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது. இவர் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கார், உனக்கு ஏற்ற மாதிரி. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் திரும்பி ஜிம்மனை பார்க்குறாரு. அங்கே ஜிம்மன் க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்காரு. அவரை கூப்பிட்டு அவரால் ஜேகேவால் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண மனசே வரல. ஏன்னா அவள் உடஞ்சிருவாளோ அப்படின்னு நினச்சி அவளை ஹர்ட் பண்ண வேணாம், நம்மளோட இருக்கட்டும், நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, நீ இப்போ ஏதாவது கமிட்டடாக இருக்கியான்னு? இல்லை, ஸ்டில் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். லைஃப் போக போக பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனை பார்க்குறாரு. இப்போ ஜிம்மனும் திரும்பி ஜேகேவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்ததும், ஏய் ஜேகே, நீ வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அவளை வெறுப்பித்தலான்னு சொன்னியா இல்லையா? ஏன் நீ எதுவுமே பண்ணவே இல்லை? எனக்கு அவளை ஹர்ட் பண்ணணுன்னு தோணல ஜிம்மன், அதனால தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணல. நான் ஸ்டில் சிங்கிள்னே சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல பையன்தான்டா நீ. இன்னும் 6 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எவன் நினப்பான்? எவனுக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து உன்னை வருங்காலத்தில் யாராவது லவ் பண்ணால் கூட ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அப்படியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இப்போது 2 பேரும் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஒரு ஃபோன் பூத் இருக்கு. அந்த ஃபோன் பூத்தை பார்த்துட்டு ஜிம்மன் தான், இது ஒரு ஃபோன் பூத்தாக இல்லாமல் ஒரு டைம் ட்ராவல் மிஷின்லாம் அந்த படத்தில் வருதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஷினாக இருந்தால் கூட நம்ம பாஸ்ட்டுக்கு போய் நம்ம எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றலாம்ல ஜங்குக்கா. ஏய் ஜிம்மன், நீ அது ஏன் ஃபோன் பூத்துன்னு பார்க்குற? உண்மையாகவே அந்த டைம் ட்ராவல் மிஷின்டா, கண்டிப்பாக. ஜங்குக் விளையாடிட்டு இருக்காத. ஏய் ஜிம்மன், உண்மையாக தான் சொல்கிறேன். நீ இப்போ அதில் ஃபோனில் கண்டிப்பாக உங்கள் பாஸ்டில் இருக்கிறவங்க கூட பேசலாம், தெரியுமா? விளையாடாது ஜங்குக்கா. ஏய் நான் உனக்கு காட்டுறவா அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஃபோன் பூத்தில் நின்றுட்டு இப்போ ஃபோனை அவராக ஒரு நம்பர் போட்டு அழுத்தி ட்ராயிங் அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஜிம்மன் சிரிச்சிட்டே இருக்காரு. ஹலோ, பாஸ்டில் இருக்க ஜங்குக்கா, இங்கே பாரு ஜங்குக், நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து இன்றைக்கி மார்னிங் ஆடிஷன் போவ, அதில் நீ எப்பவும் போல் சொதப்பிக்குவ. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீ ரயில்வே ஸ்டேஷனில் வாசிச்சிட்டு இருப்ப. அப்போ தான் ஒரு க்யூட்டான பையனை பார்ப்பேன். அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரவுடிக்கிட்டெல்லாம் அடி வாங்குவேன். ஆனாலும் எப்படியாவது அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பையன் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறான், அந்த பையனை வீட்டுக்கு நீ அமுச்சு விட்டுணும், சரியா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜிம்மன் பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இப்போ அவர் எடுத்து ஒரு நம்பரெல்லாம் அழுத்தி ட்ரிங் ட்ரிங். ஜிம்மனா, ஆமாம் நானும் ஃப்யூச்சரில் இருக்கேன் ஜிம்மன் தான். இங்கே பாரு, இன்றைக்கி கண்டிப்பாக நீ எப்படினாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரெயினுக்கு போ, பர்ஸை மிஸ் பண்ணிடுவேன், அதையும் பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா வச்சுக்கேன், நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு லூசு பையனை நீ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்ப. அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா? அவன் டார்ச்சர்லேருந்து நீ தப்பிக்கணுன்னா நீ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாக போய் அந்த ட்ரெயினை பிடிச்சிரு, ஓகேவா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அந்த ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே முறைச்சி பார்த்துட்டு, டேய் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்ததுக்கு என்ன நீ ரவுடி பையனுவ, அதுவும் உன்னை டார்ச்சர் வேறு பண்ணுறேன்னுவ, போடா நான் போகிறேன். ஜங்குக்கா, நான் சும்மா சொன்னேன் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டு அந்த ஒரு நைட்டில் 2 பேரும் அவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக்கிட்ட இருக்க அந்த $100 வச்சு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறாங்க. ஏய் ஜிம்மன், உனக்கு ஏதோ ஹோட்டல் ஓகே தானே? ஏய் இன்னும் ஹோட்டல்லாம் புக் பண்ணுறேன், என்கிட்ட தப்பு நடந்துக்க போறியா என்ன? ஐயா அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஆனால் நீ இங்கே தங்கிக்கோ, நான் வெளியே எங்கேயா தங்கிக்கிறேன். உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தா ஒன்றும் தேவையில்ல, நீ அவ்வளோ ஒருத்த பேசலன்னு நான் பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வா 2 பேருமே போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் மார்னிங் 5 o'clock போயிடுவேன்ல, அது வரையும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ
ஆஹா, அப்போது உனக்கு பேச்சு துணைக்காக தான் என்ன நீ வச்சிருக்க. அப்படியும் வச்சுக்கலாம். டேய் வா ஜங்குக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சிரிச்சுட்டே அந்த ஹோட்டல் ரூமுக்கு போய் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகி அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ பெட்டில் உட்காந்து தான் அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்ருக்க? ஏன்னா எனக்கு மார்னிங் மேரேஜில் பையன் இல்லைனா எப்படி? என்ன சொல்கிற நீ? மேரேஜா? இது என்ன கதையாரி? ஆமாம், மார்னிங் எனக்கு மேரேஜ். அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? நீயும் மனசு விட்டு உன் ஸ்டோரி என்கிட்ட சொன்னல, இப்போ நானும் மனசு விட்டு உன்கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லலான்னு இருக்கேன். நானும் ஒரு பர்சனை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ஒரு நாள் அவர் லேப்டாப்பை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டார். அப்போது அந்த லேப்டாப்பை சும்மா பார்த்துட்ருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது அவர் என்ன சீட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வேறு ஒரு பர்சன் கூட அஃபேரில் இருக்கான்னு. என்கிட்ட அது போய் அவரால் சட்டையை பிடிச்சி ஏன் என்னை சீட் பண்ணேன்னு என்னால் கேட்க முடியல. ஏன்னா நான் இன்னமும் அவரை அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஏன் என்னால் கேட்க முடியலன்னு எனக்கு தெரியல. டெய்லியும் நைட் ஆனால் புக் படிக்கிற மாதிரி அவர் அந்த பொண்ணுக்கு பண்ண சேட்டெல்லாம் உட்காந்து நாவல் மாதிரி படிச்சுட்ருப்பேன். ஏன் அதை படிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் எனக்கு மனப்படமாக தெரியுமா? இதில் நாளைக்கு எனக்கு மேரேஜ் வேறு. ஆனால் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணுன்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஜங்குக். எனக்கு அவர் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் என்னை சீட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் இதை மேரேஜ் பண்ணிக்க நான் போயிட்டுருக்கேன். பாரு, நான் எவ்வளோ முட்டாள்தனமான ஆளுன்னு உனக்கு தெரியுதுல்ல. முட்டாள்தனமான ஆளாக இருந்தாலும் உன்ன மாதிரி லவ் பண்ணுற பர்சன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்களான்னு தோணுது. ஏன் நீ இன்னொரு பொண்ணு கூட சீட் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறியா? அப்படி இல்லை, யாரையும் சீட் பண்ணாமல் எவ்வளோ லவ் கொடுக்குறவனுக்கு அதே லவ் திருப்பி கொடுக்கலான்னு நினச்சிருப்பேன். ஏன் 2 பேருக்கும் பாரு கடைசியாக இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இப்போது 2 பேருக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கணும், பேசிக்கணும்னு தான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களையும் மீறி 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளுமே ஏதோ ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க கண்டே அந்த லவ்வை சொல்லிகிட்ருக்கு. 2 பேருக்குமே புரியுது. ஆனாலும் அவங்க எதுவுமே பேசிக்கல. இப்போது மார்னிங் ஒரு 4:30 ஆயிடுச்சு. இப்போது ஜங்குக் தான் ஜிம்மனை கூட்டிகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காரு. இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் போயிடுறாரு ஜிம்மன். ரயில் பிடிக்கிறதுக்காக அவர் போயே ஆகணும். ஜங்குக் அப்படியே நின்றுட்டு மனசுக்குள்ளே, போகாத ப்ளீஸ், நீ போகாதடா, நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 நைட்டில் என்ன இவ்வளோ புரிஞ்சுட்டு என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு நீ இருந்தடா. இப்போது நீ இல்லை போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாரி. நீ போகாதன்னு என்னால் சொல்ல முடியே. இப்படி பைத்தியகார மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு ஜிம்மன் போகிறத மட்டுமே அப்படி ஜங்குக்கு நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மனும் போகலை, அங்கே தான் ஒரு மாதிரி நின்றுட்டு ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் போகிறதுக்கு மனசே இல்லை. அவருக்கும் ஜேகேவை ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அதனால் அவருக்கும் போகிறதுக்கு மனசே இல்லை. இப்போது ஜங்குக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு டெலிஃபோனில் காலையில் எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எப்படி ஃபோன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கால் பண்ணி, ஹலோ பாஸ்டில் இருக்கு ஜங்குக்கா. ஹே ஜங்குக், இங்கே பாரு, நீ இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்ப்பேன்னு சொன்னல, சாரி ஒரு பையனை பார்ப்பேன்னு நீ சொன்னல, அந்த பையனை ஒரு இடத்துல நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ. அவனை விட்டு உன்னால் பிரியவே முடியாது. ஆனால் அவன் போய் தான் ஆகணும். அவனால் ஸ்டாப் பண்ணவும் சொல்ல முடியாது. அவன் போய் தான் ஆகணும். ஆனால் ஃப்யூச்சரில் அவனை நீ பார்த்தனா அவகிட்ட உன் லவ்வை கன்ஃபஸ் பண்ணி அவனை உன்னை விட்டு போகாத மாதிரி உங்ககிட்டே பிடிச்சி வச்சுக்கோ, சரியா? அவனை என்றைக்குமே நீ மிஸ் பண்ணிடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபோனில் பேசுகிற மாதிரியே ஜிம்மனோட ஐஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மன் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. பாய், போயிட்டு வரேன் ஜங்குக்கா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி ஜிம்மன் நடந்து போயிட்டே இருக்காரு. இப்போது
அப்படியே போகும்போது திரும்பி 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 ஜங்குக்கை மட்டும் பார்த்துட்டே போயிட்டே இருக்காரு ஜிமன். பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. ஜங்குக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஜிமன் போகிறதே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிமன் போகிற அந்த ட்ரெயினும் வந்துடுது. ஜிமன் அப்படியே அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி அப்படியே விண்டோ வழியாக ஜங்குக்கு நின்றுட்டு இருக்கிறத மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமனோட ஹேண்டில் ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ஃபோன் நம்பரும் ஜங்குக்கோட அட்ரஸும் இருக்குது. அப்போ வெளியே நின்று உன்னை மிஸ் பண்ணிடுவேலாம், நீ கனவுல கூட நினைக்காது, இந்த ஒரு நைட் உனக்கு கொடுத்த டார்ச்சரை ஃபுல் நைட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் லைஃப் லாங்காக கால் பண்ணு சரியா, உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ட்ரெயினுக்குள்ளே இருக்க ஜிமனுக்கு அது எதுவுமே கேட்கல. பட் கால் பண்ணேன்னு அவர் ஹேண்டில் சொன்னது மட்டும் அவருக்கு கேட்குது. அப்படியே அந்த லெட்டரை பார்த்து அப்படியே ஜங்குக்கையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ட்ரெயினும் அப்படியே மூவ் ஆகுது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருந்துச்சு என்னன்னு தெரியல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்கடா செல்லகுட்டீஸ். பாய்டா செல்லகுட்டீஸ். ஷேரும் என்னது உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது ஸ்டோரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்டா செல்லகுட்டீஸ்.